வணக்கம், வெல்கம் டு விஜே டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கழுத்து எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஊசியில் ஒத்த நூல் எடுத்துக்கோங்க. ஒத்த நூல் எடுத்து ஓரத்தில் முடிச்சு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் கழுத்து பீஸு 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி அதை பெரட்டி வச்சு தச்சு வச்சுருக்கேன். அடுத்த இது அப்படியே எடுத்து இந்த ஓரத்தில் இந்த மாதிரி இந்த ஓரத்தில் எடுத்துக்கோங்க. ஒத்த நூல் தான் இருக்கணும். நல்லா ஒட்டி அப்படியே தையல் போடுங்க. இந்த மாதிரி நல்லா கையை இப்படி நல்லா மடக்கி வச்சு கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க. அந்த கிளாத்தை டைட்டாக வச்சாதான் நமக்கு அந்த பின்பக்கம் சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கையை கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்தை விட்டு அந்த இதை டைட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக துணி எடுத்து இந்த ஊசியில் கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி அப்படியே நீங்கள் அப்படியே சுற்றி தைச்சிக்கிட்டே போக வேண்டியதுதான். இந்த மாதிரி கொஞ்சம் கையை மட்டும் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க டைட் பண்ணி. இந்த மாதிரி கொஞ்சமாக கிளாத் எடுத்து அந்த மாதிரி அப்படியே ஒரு தையல் அப்படியே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கையை மட்டும் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா பின்பக்கம் சுருக்கமாக இருந்துச்சு லூஸ் பண்ணி நம்ம அந்த நூலை இழுத்தோம்னா டைட்டாக இழுத்தோம்னா அந்த பின்பக்கம் சுருக்கமாக வரும். இந்த மாதிரி கையை நம்ம டைட் பண்ணி பிடிச்சிக்கணும். அந்த மாதிரி பிடிச்சி இப்படி விட்டோம்னா அந்த சுருக்கம் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஏற்கனவே ஒருத்தவங்க டவுட்டு கேட்டிருந்தாங்க கமெண்டில், எனக்கு எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம கையை டைட்டாக வச்சு இந்த மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். நான் கை எம்மிங் பண்ணக்குள்ளே அதில் நான் எப்படி முடிச்சு எம்மிங் போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அந்த எம்மிங்கில் முடிச்சா போட்டோம்னா கொஞ்சம் இந்த கழுத்து எம்மிங்க்கு சுருக்கம் ரொம்ப ஒழுகுங்கிறதுக்காக இந்த மாதிரியே நான் கழுத்து பீஸுக்கு மட்டும் இந்த மாதிரி தையல் போட்டுப்பேன். கையுக்கும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் அந்த இன்னொரு முடிச்சு எம்மிங்கும் இருக்குது, அதுவும் கைக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நல்லா சுற்றி நம்ம எம்மிங் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பைப்பிங்கு கழுத்தில் நூல் பைப்பிங் எப்படி வைக்கிறது அதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள், கீழே லிங்க்கு கொடுக்குறோம், போய் பாருங்கள். இந்த மாதிரி கையை நல்லா டைட்டாக வச்சு நம்ம கோக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக கோத்துருங்க. அந்த பின்பக்கம் சுருக்கம் வரக்கூடாது. சுருக்கம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம். சுருக்கம் இல்லாமல் வரணும். இழுத்து பிடிக்காமல் அப்படியே கையை லூஸ் விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அப்புறம் ப்ளவுஸ் போடக்குள்ளே பார்த்தோம்னா சுருக்கமாக நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சம் விரலை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சுருக்கம் இல்லாமல் எப்படி இருக்குன்ட்டு. எம்மிங் பண்ண இடமே பாருங்கள், தெரியல, கிட்டக பார்த்தா தான் தெரியுது. அந்த அளவுக்கு சுருக்கமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எம்மிங் பண்ணோம்னா. இப்போ இந்த முடிச்சாச்சு. நான் இந்த பக்கம் கொக்கி பீஸு மிஷினில் அடிக்கிறதால நான் அந்த இடத்துல எம்மிங்கோட முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் கொக்கி பீஸ் அடிக்கிறதுன்னு விட்டு வச்சுருக்கேன். அந்த இடம் பார்த்துக்கோங்க, சுருக்கமே இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இதை நம்ம ஒரு அயன் பாக்ஸை வச்சு லைட்டாக ஒரு தேய்ச்சிட்டோம்னா சுத்தமாக ஒரு துளி கூட இந்த சுருக்கம் இருக்காது. இந்த மாதிரி நீட்டாக எம்மிங் பண்ணிக்கோங்க கழுத்து எம்மிங்கு. அடுத்தது கை எம்மிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன். இப்போ நான் கை ஜாயிண்ட் இன்னும் பண்ணலை.
அதுக்குள்ளே நான் வந்து எம்மிங் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த இடத்துல தையல் வர்றதால கொஞ்சம் தள்ளி விட்டு நான் எம்மிங் பண்ணுறேன். ஏற்கனவே கையை ஒரு மடக்கி பெரிய தையல் விட்டு நான் தச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. மேலே ஒரு நூல் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு தையலும் போட்டுக்கலாம். இல்லாட்டி நான் கழுத்து எம்மிங் பண்ண பாரு, அந்த மாதிரி கூட நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம் கைக்கு. இந்த மாதிரி கையில் வந்து எம்மிங் பண்ணுங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கிளாத் எடுத்து அதே மாதிரி மேலே நூலை விட்டு இப்படி ஊசியை கொடுத்து மேலே நூலை விட்டு அப்படியே எம்மிங் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கை எம்மிங் போட்டுக்கலாம். கழுத்து எம்மிங்க்கு இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப இழுத்துருவாங்க, அதனால் சுருக்கம் வரும். அதுக்காக இந்த மாதிரி நான் கழுத்து எம்மிங்க்கு இந்த மாதிரி போடுறதில்ல. இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எம்மிங் பண்ணிக்கோங்க கை எம்மிங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீக்கிரம் போட்டுடலாம் எம்மிங். கையில் எம்மிங் போட்டுக்கிட்டே கடன்னு போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி போடுங்க. இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கையம்மிங் போட்டு முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ராவாக நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள், தூர தையலாக போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பிரித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா தையல் போட்டு எம்மிங் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தையலை வந்து நான் மிஷின்லேயே எக்ஸ்ட்ரா தையல் போட்டு விட்டேன், தூர தையல் வச்சு. அதை வந்து இந்த மாதிரி பிரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க எம்மிங் பண்ணி. பாருங்கள், கை எம்மிங் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த ப்ளவுஸு. சாதா ப்ளவுஸ் வந்து கை எம்மிங் கழுத்து எம்மிங் போட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.